Welcome to Kalvi IAS Academy YouTube channel. 17th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சீர்திருத்தங்கள், வரி வசூலில் சாதனை, பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய பாஜக அரசில் கொண்டுவரப்பட்ட ஏராளமான வரி சீர்திருத்தங்களால் சாதனை வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஆந்திரம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள பாலசமுத்திரத்தில் தேசிய சுங்கம், மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு அகாடமியை பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்தார். அப்போது ஆற்றிய உரையில் இது குறித்து பேசப்பட்டது. மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தமிழகம் வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி சென்னைக்கு வருகிறார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழல், மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம். ஸோ மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் குஜராத் இருக்குது, செகண்ட் கர்நாடகா, தேர்ட் ஒன் தமிழகம், ஃபோர்த் ஒன் கேரளா, ஃபிஃப்த் ஒன் ஹிமாச்சல பிரதேசம். இதை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன்று. தென் அது மட்டும் இல்லை, முதன்மை மாநிலங்கள்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆந்திரம், அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர், திரிபுரா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நடவடிக்கைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு, புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல், சந்தைப்படுத்துதலை எளிமையாக்குதல், நிதி ஆதரவு திட்டங்கள் உள்பட 25 காரணிகளை ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இவ்வாறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ அந்த 25 காரணிகள் தான் முக்கியமான பேசிஸில் இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு தான் மிகச்சிறந்த மாநிலங்கள் அப்படிங்கிறதும், முதன்மை மாநிலங்கள், ஆர்வம் காட்டும் மாநிலங்கள், முன்னேற்றம் கண்டு வரும் மாநிலங்கள், இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதில் தமிழகம் தேர்ட் பிளேஸில் இருக்குது. மிகச்சிறந்த மாநிலங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் தேர்ட் பிளேஸில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, செங்கடலில் தாக்குதல் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ இதனால் இந்தியாவிற்கு நேரடி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஈரான் அதிபருடனான சந்திப்பின் போது அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ அது குறித்த தகவல்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சந்திப்பில் 2 பேரும் கூட்டாக சேர்ந்து தான் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ அப்போது அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியாவும் ஈரானும் ஆழ்ந்த கலாச்சார, இலக்கியம் மற்றும் மொழியியல் உறவுகளால் ஒன்றிணைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய புதிய கல்விக் கொள்கையில் 9 செம்மொழிகளில் ஒன்றாக பாரசீகம் என்று சொல்லக்கூடிய பெர்ஷியன் லாங்குவேஜ் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் போர்ட் என்று சொல்லக்கூடிய சபஹார் துறைமுகத்தில் இந்தியா, ஈரான் 2 பேருடைய கூட்டு கட்டுமான திட்டம் தான் இந்த திட்டம். இந்த துறைமுகத்தோட வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளில் இந்தியாவின் ஈடுபாடு குறித்தும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகள் தீர்வுக்கு இந்தியா நீண்ட காலமாக ஆதரவு அளிச்சிட்டு இருக்கு. பாதுகாப்பான எல்லைக்குள் சுதந்திர நாட்டில் பாலஸ்தீனர்கள் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து மேலும் செய்திகள் என்ன அப்படின்னா, இஸ்ரோவுடன் போர் புரிந்து வரக்கூடிய ஹமாஸுக்கு ஆதரவாக செங்கடல்ல இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் குறித்து ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு அருகில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு. இது சர்வதேச சமூகத்துக்கு மிகுந்த கவலைக்குரிய விவகாரமானது. இந்த தாக்குதல்கள் இந்தியாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதார நலன்கள் மீது நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த நெருக்கடியான சூழலில் எவரும் பலனடைய மாட்டார்கள். இந்த பிரச்சனைக்கு வெகுவாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபிஃபா விருதுகள் கொடுத்துருக்காங்க. லண்டனில் திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற விழாவில் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் என்று சொல்லக்கூடிய ஃபிஃபா சார்பில் 2023ஆம் ஆண்டுக்கான விருதுகளை வீரர்கள், பயிற்சியாளர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டனர். இதில் சிறந்த வீரராக அர்ஜென்டினாவின்
லயோனஸ் மெஸ்ஸியும் சிறந்த வீராங்கனையாக ஸ்பெயினின் ஐட்டனா பொன்மாட்டியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஸோ இது டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துட்டே தான் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி படுவும். எழுதிய ஆசிரியர் தேவி பாரதி. சென்னை சங்கமம் 1500 நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்பு. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாட்டுப்புற கலைஞர்களுடன் மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள். புகைப்படம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சர்க்கரை உயர் இரத்த அழுத்த பாதிப்பை அறியாத 40% நோயாளிகள். சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய்களில் 40% பேர் தங்களுக்கு அத்தகைய பாதிப்பு இருப்பதை அறியாமல் உள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஸோ தமிழகத்தோட 5 மாவட்டங்களில் இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஆய்வு முடிவில் தான் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நோய்களுடைய பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய், இரத்த பாதிப்புகள், இதய பாதிப்புகள், சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்புகள் என சமூகத்தில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய தொற்றுகளுடைய தாக்கத்தை தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி 40% ஆஃப் த பர்சன்ஸ்க்கு அவங்களுக்கு நோய் இருக்கிறதே தெரியலை அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க தகவல். மேலும் நியூஸ் என்ன அப்படின்னா தொற்றா நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மேம்பட வேண்டும் என்பதே இந்த ஆய்வு முடிவுகள் உணர்த்துகின்றன. அறிகுறிகள் ஏதும் இல்லாமல் உயர் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தத்தை முறையாக கவனிக்காவிட்டால் அது உடல் உறுப்புகளை பாதிப்பதுடன் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடும். எனவே அதை கருத்தில் கொண்டு 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை இரத்த சர்க்கரை அளவையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் பரிசோதித்து பார்ப்பது அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. The next news. பன்னாட்டு புத்தக காட்சியில் பங்கேற்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சென்னையில் பன்னாட்டு புத்தக காட்சி தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதன் திருவிழாவில் பங்கேற்பதற்காக வாசகர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. மேலும் ஜெர்மனிலையும் பிராங்க்பேட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச புத்தக காட்சி 1949 நடந்துட்டுருக்கு. இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய புத்தக கண்காட்சி. ஆனால் தற்போது தமிழகத்திலையும் இதே மாதிரி பண்பாட்டு புத்தக கண்காட்சி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்மனியில் பிராங்க்பேட் அது ரொம்ப முக்கியமானது. தென் நெக்ஸ்ட் நியூஸ். சக்தி வாய்ந்த நாடாக திகழ்கிறது இந்தியா. இந்தியா பலவீனமான நாடு என்ற உலக பார்வை கடந்த 9 ஆண்டுகளில் மாறிவிட்டது. இப்போது வலுவான மற்றும் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். The next news. இணைய வசதியின்றி ஒளிபரப்பு. T2M தொழில்நுட்பம் 19 நகரங்களில் விரைவில் சோதனை. சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை பார்க்க வழிவகை செய்யும் நேரடி கைபேசி ஒளிபரப்பு T2M தொழில்நுட்பம் நாட்டின் 19 நகரங்களில் விரைவில் சோதனை செய்யப்பட உள்ளது. ஷாங்கியா லேப்ஸ் மற்றும் IIT கான்பூரால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நேரடி கைபேசி ஒளிபரப்பு டைரக்ட் டு மொபைல் T2M தொழில்நுட்பமானது தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு மற்றும் பொது ஒளிபரப்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட அலைக்கற்றை ஆகியவற்றை பயன்படுத்தி நேரடியாக கைபேசிகளுக்கு வீடியோ, ஆடியோ மற்றும் தரவு சமிச்சைகளை அனுப்பும். நெக்ஸ்ட் நியூஸ். அயோத்தி ராம ஜென்மபூமி கோவிலில் மூலவருக்கு மைசூரு சிற்பியின் சிலை தேர்வு. அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்வதற்கு மைசூரு சிற்பி அருண் யோகிராஜின் ராம்லல்லா சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய ராமரின் சிலை குறித்த தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்பவே முக்கியமானது. 5 வயது பாலகனாக குழந்தை ராமர் நின்ற கோலத்தில் செதுக்கப்பட்ட சிலை கோயில் கருவறையில் வரும் 18ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. மைசூரு சிற்பி யோகிராஜின் ராம்லல்லா சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். நெக்ஸ்ட் நியூஸ். அயோத்தியில் முழங்கவிருக்கும் பாரம்பரிய இசை வாத்தியங்கள். தமிழகத்தின் நாதஸ்வரம், மிருதங்கம், கர்நாடகத்தின் வீணை, ஆந்திரத்தின் கடம், உத்தரப்பிரதேசத்தின் டோலக், சத்தீஸ்கரின் தம்பூரா என அயோத்தி ராமர் கோவில் மூலவர் சிலை
பிராண பிரதிஷ்டை விழாவில் இந்திய பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க இருக்கின்றன. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவிலில் மூலவர் சிலை பிரதிஷ்டை விழா வரும் 22ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற உள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பழைய நியூஸில் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக சிசிடிவி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் 108 அடி நீள ஊதுபத்தி ஏற்றம். குஜராத் மாநிலம் வதோதராவிலிருந்து அனுப்பப்பட்ட 108 அடி நீளம் கொண்ட வாசனை ஊதுபத்தியை அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளையின் மகந்த் நிருத்திய கோபாலதாஸ் செவ்வாய்க்கிழமை ஏற்றினார். இந்த படத்தில் அந்த 108 அடி ஊதுபத்தியுடைய இது கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. அல்காரஸ், வெரேவ், ஷிவ்யாடெக், ராடுகானோ முன்னேற்றம். ஆசியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் கார்லோஸ் அல்காரஸ், அலெக்சாண்டர் வெரேவ், மகளிர் பிரிவில் இகா ஸ்வியாடெக், எலானா ரபைக்கினா, ராடுகானோ ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்திய வீரர் சுமித் நாகல் உலகின் 27ஆம் நிலை வீரர் அலெக்சாண்டர் பப்ளிக்கை வீழ்த்தி 2ஆம் தகுதி சுற்றுக்கு சாதனை படைத்துள்ளார். நெக்ஸ்ட் ஒன் ரஜாவத் பிரணாய் முன்னேற்றம். யானெக்ஸ் சன்ரைஸ் இந்தியா ஓபன் 2024 பேட்மிண்டன் சூப்பர் 750 போட்டியில் 2வது சுற்றுக்கு இந்திய வீரர் பிரியான்ஷு ரஜாவத், எச்.எஸ். பிரணாய் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். The next நியூஸ். ஊழல் முறைகேடு புகார் எதிரொலியாக வங்கதேச கிரிக்கெட் வீரர் நாசர் ஹுசைனுக்கு 2 ஆண்டுகள் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என ஐசிசி தெரிவிச்சிருக்காங்க. மத்திய விளையாட்டு அமைச்சகத்தால் விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்த இந்திய மல்யுத்த சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அயோத்தி ராம ஜென்மபூமி கோயில் வளாகம் ஒரு பார்வை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய கட்டுமானம் துவங்கப்பட்ட வருடம் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம். இதோடைய பணியில் ஈடுபட்டவங்க யார் யார் அப்படின்னா எல்&டி, டாடா கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் 1200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய செலவு பார்த்தீங்க அப்படின்னா 1400 கோடியில் இருந்து 1800 கோடி வரைக்கும். ஸ்ரீராம ஜென்மபூமி என்பது 70 ஏக்கரில் அமைந்துள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது. 70% பசுமை பகுதி எனவும் உள்ளது. ராமர் கோவில் வளாகம் மட்டும் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி 2.7 ஏக்கர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலுடைய நீளம் 380 அடி, அகலம் 250 அடி, உயரம் 161 அடி. தூண்கள் 392 தூண்கள் இங்கே இருக்குது. வாயில்கள் 12 இருக்குது. கதவுகள் 44 இருக்குது. மேலும் யானை, சிங்கம், அனுமன் மற்றும் கருடன் சிலைகளுடன் ராமர் கோவிலில் 40 பிரதான நுழைவு வாயில்கள் உள்ளது. த நெக்ஸ்ட் ஒன். கருவறையில் பார்த்தீங்க அப்படின்னா மூலவர், குழந்தை ராமர் சிலை, ராம்லல்லா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த சிலை வடிவமைச்சவர் யார், எந்த ஏரியாவிலேருந்துன்றதையும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஞாபகம் தான் லைட்டாக ரீகால் பண்ணி பாருங்கள். தென் அவருடைய சிலை தான் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. அதே மாதிரி ஜனவரி 22ஆம் தேதி நண்பகல் 12:20 முதல் 12:30க்குள் பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க. அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களுக்கான தரிசனத்திற்கு திறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை. தென் இதோடைய கட்டுமான கலை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா நாகரா வகையை சார்ந்த கட்டிடக்கலை தான் இது. தென் இங்கே 5 மண்டபங்கள் இருக்குது, அதுவும் செய்திகளில் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நியூஸ். இஸ்ரேல் IS நிலைகளில் தாக்குதல். ஈரான். இஸ்ரேல் உளவு அமைப்பான மௌசாட் மற்றும் இஸ்லாமிய தேச பயங்கரவாத அமைப்பின் நிலைகளில் குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. தங்கள் நாட்டில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட இரட்டை வெடிகுண்டுக்கு பதிலடியாக சிரியாவிலும் ஈராக்கிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாவல் படை தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திகளாவது, ஈராக்கின் குர்து பிராந்தியம் இர்பில் மாகாணத்தில் உள்ள மௌசாட் உளவு அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து திங்கட்கிழமை இரவு வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல். த நெக்ஸ்ட் ஒன். சவாலை சமாளித்த இந்திய பொறியியல் பொருள்கள் ஏற்றுமதி. சவாலான சர்வதேச வர்த்தக சூழலிலும் இந்திய பொறியியல் பொருள்களின் ஏற்றுமதி கடந்த டிசம்பரில்
$1004 கோடி அதிகரித்துள்ளது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். உலகில் அமைதி ஏற்பட ராமகிருஷ்ணரின் கருத்துக்கள் அவசியம் என்று சுவாமி கௌதமானந்தர் பேச்சு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ராமகிருஷ்ண மடத்தின் கிளை உருவாவது நாட்டின் அடுத்த கட்ட எழுச்சிக்கான அடையாளமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டு 40 பேர் காயமடைந்துள்ளனர். சிறந்த வீரர் மற்றும் காளைக்கு கார்கள் பரிசு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கிய பொதும்பை சேர்ந்த பிரபாகரன் களத்தில் சிறப்பாக விளையாடிய புதுக்கோட்டை ராயவயலைச் சேர்ந்த சின்னக்கருப்பு என்ற காளையின் உரிமையாளர் மருதுபாண்டி ஆகியோருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார்களை அமைச்சர் பி. மூர்த்தி பரிசாக வழங்கினார். மதுரை மாவட்டம் சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 11 காளைகளை அடக்கி 2ஆம் பரிசு பெற்றார். அவருக்கு சோழவந்தான் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பில் 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நெக்ஸ்ட் ஒன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.